அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த காணொளியில் வந்துட்டு நான் முக்கியமாக வந்துட்டு நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு விடயம், ஒவ்வொரு வகுப்புகளையும் வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாட அலகுகள் பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் தரம் 6இன் முதலாவது பாட அலகான வரலாறு ஓர் அறிமுகம் என்ற பாடத்தை மிகவுமே இலகுவான முறையில் மாணவர்கள் விளங்கக்கூடிய வகையில் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள மாதிரி இந்த வீடியோ நான் சுருக்கி மாணவர்களுக்கு ஒரு பயன்மிக்க ஒரு காணொளியை நான் போடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த விடயத்தை இப்போ ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை நீங்கள் நன்றாக செவிமடுக்குமேயானால் நான் நினைக்கின்றேன் அழகு ரீதியான பாட விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்வதில் மிகவுமே இலகுவாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் ஒரு பாட அழகு நாங்கள் கற்கின்ற பொழுது அந்த பாட அழகு என்னத்தை சொல்ல வருது என்னத்தை நாங்கள் மிகவுமே கவனமாக நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நிறைய மாணவர்கள் விடக்கூடிய ஒரு பிழை என்றால் பாட அழகுகளில் தெளிவில்லாமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான வீடியோக்கு நான் கட்டாயமாக போடுவேன். அப்போ முதலாவதாக நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் தரம் 6 முதலாம் அலகுல வரலாறு ஓர் அறிமுகம். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இந்த வரலாறை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த பாடத்தை விடுவோமே. இப்போ வரலாறு என்றால் எந்த, இப்போ எனக்கு ஒரு வரலாறு இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு வரலாறு இருக்கும். வரலாறு என்று சொல்லுது மகன், இந்த பழைய காலத்தில் இருந்த விடயங்களை ஒரு மனுஷன் தேடி அறிஞ்சு அதை விளக்கி சொல்லுவது தான் நாங்கள் வரலாறு என்று சொல்லுவோம். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே, எங்களோட பழைய காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்திருக்குது. அப்போ அந்த மன்னர்களோட விஷயங்கள் நாங்கள் தேடி அறிஞ்சு விளக்கி கூறுவது தான் நாங்கள் வரலாறு. எனவே தான் இது மன்னர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு முக்கியமாக சமூகத்தில் முக்கியமான நபர்களுக்கும் இந்த வரலாறு சம்பந்தமான விடயங்கள் கூடுதலாக இவ்விடத்தில் தேவைப்படுது. ஆனாலும் இந்த பாட அழகில் முக்கியமாக இலங்கை தொடர்பான வரலாற்று விடயங்களை தான் நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இந்த பாட அழகுகள் நீங்கள் கற்கோணமான முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், வரலாறு என்றால் என்ன, வரலாற்றிட மூலாதாரங்களோட வகைகள், வரலாறு படிக்கிறதால மாணவர்கள் என்ன பயன்களை பெறுவாங்க, வரலாற்று மூலாதாரங்களோட முக்கியமாக இலக்கிய மூலாதாரங்கள் என்ன, தொல்பொருள் மூலாதாரங்கள் என்ன, வரலாற்றை படிக்கிறதுக்குமே மிகவுமே இலகுவான வழிமுறைகள் என்ன, வரலாற்று காலத்தை அளவிடக்கூடிய வேறு வழிமுறைகள் என்ன, இது போன்ற சில முக்கியமான ஒரு 6-7 தலைப்புக்குள்ளே தான் நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் பார்க்க வேணும். அதனால் மாணவர்களே, நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. செல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக கவனம் எடுத்து உங்களோட நோட் புக்கில் எலிமெண்டாக நீங்கள் அவடத்தில் குறித்து கொள்ளுங்கள். சரியா? சரி, அந்த அடிப்படையில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம், வரலாறு என்றால் என்ன. வரலாறு என்றால் என்ன? அப்போ வரலாறு என்றால் எந்த ஒரு விடயத்தை தேடி அறிஞ்சு, குறிப்பாக முற்காலத்தில் வாழ்ந்த மக்களோட விடயங்களை தேடி அறிஞ்சு சொல்லுவது தான் நாங்கள் வரலாறு என்று மிகவுமே இலகுவான ஒரு சுருக்கமான பதில் நாங்கள் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த வரலாற்றை நாங்கள் கற்பதன் மூலம் எவற்றை அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே, நாங்கள் ஒரு வரலாறு நாங்கள் படிக்குவோம் என்று சொல்லுவோமே, மன்னர்களோட வாழ்க்கையை படிக்குவோம் அல்லது ஒரு பாடசாலையோட வரலாறு படிக்குவோம். இதை அறிஞ்சு கொள்ளுவதால் எவற்றை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலும். முக்கியமாக நீங்கள் பார்த்தா எங்களுக்கு விளங்குமாக எங்களோட முன்னோர்களோட வாழ்க்கை முறை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம் தானே. அப்போ எங்களோட முன்னோர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன, இது போன்ற விடயங்களை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலும். அடுத்த விஷயமாக பண்டைய கால மக்களின் விழாக்கள், சடங்கு சம்பிரதாயம் போன்ற விடயங்களை இந்த வரலாறு படிக்கத்தின் மூலமாக எங்களுக்கு கட்டாயமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ 2 தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முதலாவது தலைப்பு என்னது, வரலாறு என்றால் என்ன, வரலாற்றை கற்பதன் மூலம் இவற்றை அறிந்து கொள்ளலாம். அது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு, நாங்கள் இந்த வரலாறுகளை கூடுதலாக யார் யாரிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஒரு வரலாற்று விடயங்கள் யார் யார் மூலமாக அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக எங்களோட பாடசாலையோட வரலாற்றை அறிந்து கொள்ளுகின்றால் நாங்கள் யார்கிட்ட போய் தருவோம், பாடசாலையோட பழைய மாணவர்களிட போய் தெரிந்து கொள்ளலாம். இல்லாட்டி பாடசாலையில் கற்ற மூத்த நபர்களிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கிராம சேவர், இது மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு அவடத்தில் குறிப்பிடலாம். அது 3வது வினாவாக வரக்கூடிய முக்கியமான ஒரு வினா. அடுத்ததாக இந்த வரலாற்று மூலாதாரங்களை எங்களுக்கு 2 வகையாக எங்களுக்கு பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இலக்கிய மூலாதாரம்,
அடுத்தது வந்துட்டு தொல்பொருள் மூலாதாரம். இப்போ நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை. இலக்கிய மூலாதாரம் என்றா என்ன, தொல்பொருள் மூலாதாரம் என்றா இன்னொரு குழப்பம் உண்டு. நான் அதை விளங்க இலகுவாக உண்டு நான் செலுத்தாரேன். தொல்பொருள் மூலாதாரம் என்றா மகன் தொட்டு பார்த்தண்டால் எங்களுக்கு அதை பற்றி அறிஞ்சு கொள்ளும் ஒரு உணர்வு ஒன்று வரும். ஆனால் இலக்கிய மூலாதாரம் என்று செல்லுவது முழுக்க முழுக்க நூல்கள் சம்பந்தமான விடயங்கள் மாத்திரம். அப்போ வரலாற்று மூலாதாரங்கள் நாங்கள் எத்தனையாக பிரிப்போம்? 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்துட்டு இலக்கிய மூலாதாரம், அடுத்தது வந்துட்டு தொல்பொருள் மூலாதாரம். இப்படி ஒரு கேள்வி வைப்போமே. அப்போ இலங்கையின் வரலாற்றை அறியக்கூடிய உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் எந்த? இப்போ நீங்கள் படிச்சுப்பீங்க. இலங்கை நாட்டோட வரலாறு படிக்கின்ற என்ன நூல்கள் தேவை? மகாவம்சம், சூலவம்சம், தீபவம்சம், இது மாதிரியான முக்கியமான நூல்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த இலக்கிய மூலாதாரத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? உள்நாட்டு இலக்கியம், வெளிநாட்டு இலக்கியம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த வரலாறு ஓர் அறிமுகம் இலங்கையை தொடர்படுத்தி நாங்கள் இடத்துல போவோம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த வினாக்கள் உங்களுக்கு கட்டாயமாக விளங்கி இருக்கும். அடுத்த வினா வந்துட்டு தொல்பொருள் மூலாதாரங்களுக்கு உதாரணங்கள் 3. அப்போ தொல்பொருள் மூலாதாரங்களுக்குள்ள நீங்கள் இலக்கிய மூலாதாரத்தை எழுதினால் உங்கள் விடை பிழை. அப்போ தொல்பொருள் மூலாதாரம் என்றால் தொட்டு பார்த்தென்றால் எங்களுக்கு விளங்கும். என்ன உதாரணங்கள்? கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவடைந்த கட்டிடங்கள், எலும்புக்கூடுகள், இது மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு உதாரணமாக சொல்லலும் தானே. அப்போ தொல்பொருள் மூலாதாரம் என்று சொல்லுது, அந்த உதாரணங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அப்போ மிகவும் அழகாக நான் உங்களுக்கு சொன்னேன், வரலாறு என்றால் என்ன, வரலாற்றை கற்பதன் மூலம் இவற்றை அறிந்து கொள்ளலாம். வரலாற்று மூலாதாரங்களோட பிரதானமான 2 வகைகள், இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம், அதற்கான உதாரணங்கள். அடுத்த விடயமாக நாங்கள் பார்ப்போம், இந்த வரலாறு படிக்கியத்தால் என்ன பயன்பாடுகள் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ எங்கள் நாட்டு வரலாறு படிக்கியத்தால் என்ன பயன்கள் என்ன கிடைக்குது உங்களுக்கு யோசிச்சும் உவமிச்சும் சொல்லலாம். ஒரு வரலாறு படிக்கத்தால மகன் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்ல ஒன்றுதான் வந்துட்டு மாற்று கலாச்சாரத்தை எங்களுக்கு மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பொண்டு வருதா இல்லையா. உதாரணமாக செல்வோமே, இப்போ நாங்கள் ஒரு தமிழர் இனம், நாங்கள் எங்கே போவோம்? ஒரு பௌத்த கோயிலுக்கு நாங்கள் போக செல்ல, அந்த பௌத்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி போவோம்? அவங்களோட முக்கியமான விடயங்களை நாங்கள் அனுசரித்து மதத்துக்கு ஒரு மரியாதை ஒன்று கொடுத்தா நாங்கள் போவோம். மாற்று கலாச்சாரத்தை எங்களுக்கு மதிக்கேலுமான ஒரு நல்ல ஒரு பண்பு வருது. 2வது, கடந்த கால விடயங்கள் எங்களுக்கு தேடி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. இப்போ நாங்கள் உதாரணமாக நாங்கள் செல்வோமே, அனுராதபுரத்துக்கு நாங்கள் போவோம். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய விஹாரைகள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு முற்கால விடயங்களை தேடி அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நல்ல அறிவை பெறுவதற்கான சந்தர்ப்பம் வழங்குதா இல்லையா. உதாரணமாக நான் உங்களுக்கு இப்போ வரலாறு பாடத்தை படிச்சு தரேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை பற்றி ஒரு முழு ஒரு அறிவு ஒன்றை நீங்கள் பெறுகிறீங்க. அப்போ வரலாற்றை கற்பதனால கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை நீங்கள் கட்டாயம் நன்றாக பார்த்து கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான ஒரு வினாதான் வந்துட்டு, இந்த வரலாறை படிக்கிறதுக்கு முக்கியமான 2 இலகுவான வழிமுறைகள். இந்த வரலாற்று காலத்தை படிப்பதற்கு 2 இலகுவான வழிமுறைகள் தான். அது கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். நன்றாக கேட்டுக்கொண்டு நிறைய மாணவர்கள் இதில் பிழை விடுங்க. வரலாற்று காலத்தை கணிப்பிடுவதற்கு மிகவுமே எளிமையான வழிமுறைகள் 2 என்னது? கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். அடுத்த கேள்வி, இந்த வரலாற்று காலத்தை அளவிடுவதற்கான வேறு வழிமுறைகள். வேறு என்ன வழிமுறைகள்? சாலிவாகன வருடம், புத்த வருடம், ஹிஜ்ரி வருடம். உதாரணமாக முஸ்லீம்கள் வந்துட்டு ஹிஜ்ரி வருடத்தை அடிப்படையாக கொண்டு வரலாற்று காலத்தை கணிப்பாங்க. அதேமாக பௌத்த மக்கள் என்ன செய்வாங்க? புத்த பெருமாண்ட பிறப்பை கொண்டு அந்த காலத்தை கணிப்பாங்க. அப்போ வரலாற்று காலத்தை கணிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏனைய வழிமுறைகள் என்ன? ஏனைய வழிமுறைகள் சாலிவாகன வருடம், புத்த வருடம், ஹிஜ்ரி வருடம். இதுதான் முக்கியமான வினாக்கள். கடைசியாக இந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் வந்து பாடசாலை மூலாதாரங்கள். இப்போ நானும் தான் நீங்களும் தான் பாடசாலையில் படிக்கிறதானே. அப்போ எங்களோட பாடசாலையில் வரலாற்றை அறியக்கூடிய இலக்கிய மூலாதாரம் என்ன இலக்கிய மூலாதாரங்கள்? எங்களோட பாடசாலையோட முக்கியமான ஆவணங்கள், முக்கியமாக மாணவர் இடாப்பு, மகுட வாசகங்கள், தினசரி இடாப்பு, இதெல்லாம் எங்களோட முக்கியமான வரலாற்று மூலாதாரங்கள். உதாரணமாக செல்வோமே, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு பாடசாலைக்கு வந்து ஒரு மாணவன் வந்துட்டு என்னுடைய ரிசல்ட் ஷீட் எடுக்கலுமா. அப்போ பாருங்கள், சில 20 வருட காலமாக அது ஏடில் பதியப்பட்டு வந்திருக்குது. அப்போ மாணவர் இடாப்பு புத்தகங்கள்லாம் பாடசாலையோட இலக்கிய மூலாதாரங்களுக்குள்ளே சம்மந்தப்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விஷயம்தான் பாடசாலையோட
தொல்பொருள் மூலாதாரங்கள். என்ன தொல்பொருள் மூலாதாரங்கள்? சிதைவடைந்த கட்டிடங்கள், ஸ்தூபிகள், வரைபடங்கள், இதெல்லாம் ஒரு பாடசாலையோட வரலாற்று அறியக்கூடிய தொல்பொருள் மூலாதாரமாக இருந்து கொண்டு இருக்குது. கடைசியாக நாங்கள் பார்க்கணும் இந்த பாடத்தில் கடைசி பக்கம் இதுதான். வரலாற்று நிகழ்வுகளை புத்த வருட முறைப்படி நாங்கள் எப்படி எழுதுவோம்? அப்போ இலங்கை சுதந்திரம் அடைந்தப்ப கிறிஸ்துக்கு பின் 1948 என்றால் அது புத்த வருடம் எத்தனை வரணும்? 2491 வருடங்கள். அப்போ இந்த சார்ட் ஒண்டிக்கும் அதை நீங்கள் அந்த கால அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு இந்த பாடம் இலகுவாகவே விளங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்க மாணவர்களே, ஒரு 10-11 நிமிஷம் தான் இந்த வரலாற்று மூலாதாரம் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கணும். அப்போ நாங்கள் இதுக்கு பெரியசாக டைம் ஒன்று எடுத்துக்கொண்டு கவலைப்பட தேவையா? ஒன்றுமே இல்லை. வரலாறு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக நாங்கள் படிக்கணும். உதாரணமாக சொல்லுங்களே, வரலாறு ஒரு அறிமுகம். வரலாறுண்டா இந்த பழைய காலத்து விஷயங்களை தேடி படித்து கொள்ளுதான் நாங்கள் வரலாறுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வரலாற்றை நாங்கள் எப்படி பிரிப்போம்? மூலாதாரங்களை 2ஆக பிரிப்போம். உள்நாட்டு அந்த இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம். அப்போ நூல்கள் என்றா எந்த? அது வாசிப்போடு சம்பந்தப்பட்ட எழுத்தாவணங்கள் மட்டும். தொல்பொருள் மூலாதாரம் என்றா எந்த? தொட்டு பார்த்தென்றால் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஆவணங்கள். அப்போ வரலாறை படிக்கத்தால் என்ன பயன்கள் கிடைக்குது? இதெல்லாம் நாங்கள் எழுதி கொண்டு வாசி கொண்டு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. வரலாறு ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சிட்டீங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக பாடழகு விளங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. எனவே நான் அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 6 முதலாம் அழகை நான் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஒரு 6-7 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் படிங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டம் பண்ணி இருக்கிறால் நீங்கள் கட்டாயமாக 07745757282 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் தயாராக இருக்கிறேன். கட்டாயமாக நான் ஜூம் ஆன்லைன் கிளாஸ் ஒன்றையும் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி இருந்து கொண்டிருக்கிறேன். இலங்கையிலே கூடிய எல்லா பாகங்களில் கூடிய மாணவர்களுக்கும் இதில் பயன்பெறியிலும் மாணவர்கள் விளங்கக்கூடிய மாதிரி கதையாக நான் படிப்பதற்கான நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் நிறைய மாணவர்களுக்கு இது பயன் பெறுவதாக இருக்கையிலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வரலாறு பாட ஆசிரியர் ரிஃபா சார்.